ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கடந்த 10 மாதங்கள் கண்ணின் மணி போல காத்து கிருபியாய் இரக்கங்களால் முடிசூட்டி 11வது மாதத்தையும் காண செய்த தேவனை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். தேவனை பற்றிய அறிவு நமது உள்ளத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய உள்ளான மனுஷனுக்கும் வலிமை ஊட்ட வல்லமை உள்ளது. மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று பெரிய காரியம் செய்யவும் சாதிக்கவும் நம்மை உற்சாகப்படுத்தும். சங்கீதக்காரன் ஞானமாய் உண்டாக்கப்பட்ட வானங்களை பார்க்கிறான், பெரிய சுடர்களையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கிறான், தண்ணீர்களை பார்க்கிறான், தண்ணீருக்கு மேலே பரப்பப்பட்ட பூமியை பார்க்கிறான். மனிதனை பூமியில் படைப்பதற்கு முன்பாக அவனுக்காக எத்தனை ஆயத்தங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பிரவேசிக்கிறதற்கு முன்னமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர் நமது தேவன். நம்முடைய தேவைகளை அறிந்தவர் அவர். இந்த உலகத்தில் நாம் எதிர்கொள்ள இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் முன்னமே அறிந்து வைத்திருப்பவர் அவர். நம்முடைய தேவைகளை அறிந்து ஒவ்வொரு நாளும் அவைகளை பூர்த்தி செய்பவர் நமது பரமபிதா. நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே காரியங்களை நமக்காக செய்து முடிப்பவர். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் விடுதலையோடு நம்மை வாழ வைக்கவும் தேவன் செய்யும் காரியங்களை அறியாததினாலே நாம் முறுமுறுக்க தொடங்கி விடுகிறோம். வாழ்க்கையில் களைத்தும் விடுகிறோம், சோர்ந்து போயும் விடுகிறோம். அவர் நம்மை விடுதலையோடு வாழ வைக்க விரும்புகிறவர். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற தேவன் இன்றும் நம்மை வழிநடத்தி செல்ல போதுமானவர். சமுத்திரம் தடுத்தாலும் அதை 2ஆக பிளக்கச் செய்வார். எரிகோவின் மதில்கள் தடுத்தாலும் அதை விழ பண்ணுவார். வனாந்திரம் வந்தாலும் நம்மை தோளில் சுமந்து செல்லுவார். இந்த மாதத்திலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று நம்மை தொடர செய்வார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் மற்றொரு இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்திற்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, இந்த புதிய மாதத்திற்கு எங்களை அழைத்து வந்த கருணைக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனே, உம்முடைய கிருபையாலும் பலத்தாலும் எங்கள் இருதயமும் ஆத்மாவும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு அளித்த ஒவ்வொரு நன்மையான பரிபூர்ணமான ஈவுகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்காகவும், பலவீனரை தேற்றினதற்காகவும், திருமண தடைகளை அகற்றினதற்காகவும், சந்தான விருத்தியடைய செய்ததற்காகவும், கண்ணீரை களிப்பாக்கினதற்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்மை எதிர்பார்த்து காத்து நிற்கிற ஒவ்வொரு மக்களையும் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தினரையும் உமது பலத்த கரத்திலே ஒப்படைக்கிறோம். அவர்கள் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், வறுமை, வேதனை, துன்பம் மற்றும் ஆசீர்வாத தடைகளை அகற்றி நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி காக்கப்படவும், போதை அடிமைத்தனத்தில் சிக்காதபடி தங்களை காத்துக்கொள்ளவும் வழி நடத்துங்க. தேவனே, அந்தகாரத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் மூழ்கி இருக்கும் மக்கள் விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும், ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் கவனமாய் வாகனங்களை ஓட்டவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் வீண் செலவினங்களை தவிர்க்கவும், அவர்கள் கடனில்லாத வாழ்க்கை வாழவும் தேவன் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை தந்தளவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தளவும், நெடுங்காலமாய் பிள்ளை செல்வத்துக்காக வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு காத்திருக்கிற மக்களின் இயக்க பெருமூச்சுகளை மாற்றி ஒரு சந்தான விருத்தியடைய செய்யவும், பேறு காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசத்தை தந்தளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் பற்பல வியாதிகளினால் உடல் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டிடவும், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கவும், ஒவ்வொருவரும் தழும்புகளால் குணப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், வேசிக்கள்ளர்கள், திருடர்கள், தீவிரவாதிகள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேவன் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மை உத்தவமாய் நீதி நேர்மையுமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடையின்றி வாழும் மக்கள் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், உதவி செய்யும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.